வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர்க்கு வரவேற்கிறேன். இன்று நாம் 2 இராஜாக்கள் 4:5 பார்க்கப் போகிறோம். 2 இராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் எலிசாவின் ஊழியம் அழுத்தத்தில் இருக்கும் வீடுகளுக்குள் தேவனுடைய இரக்கத்தை கொண்டு வருகிறது. இந்த அதிகாரம் அரண்மனையில் தொடங்குவதில்லை. அது ஒரு விதவை, கடன், பயம் ஆகியவற்றுடன் தொடங்குகிறது. தீர்க்கதரிசிகளின் மக்களில் ஒருவன் இறந்துவிட்டான். அவனுடைய மனைவி 2 மகன்களுடன் இருக்கிறாள். கடன் கொடுத்தவன் அவர்களை அடிமைகளாக எடுத்துச் செல்ல வருகிறான். அவளுடைய தேவை அவளுக்கு ஒரு அடையாளம் மட்டும் அல்ல, அது உடனடியானது. அது அவளுடைய மேசையையும் பிள்ளைகளையும் எதிர்காலத்தையும் தொடுகிறது. எலிசா, வீட்டில் உனக்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அவள், ஒரு பாத்திரம் எண்ணெயே தவிர ஒன்றும் இல்லை என்று பதிலளிக்கிறாள். கர்த்தர் பல நேரங்களில் மிகச் சிறியதாக தோன்றுகிற ஒன்றிலிருந்தே விடுதலையை ஆரம்பிக்கிறார். எலிசா அவளிடம் காலியான பாத்திரங்களை கடன் வாங்கும்படி சொல்கிறார். கொஞ்சமல்ல, அநேகம். பின்னர் அவள் தன் மகன்களோடு கதவை மூடி எண்ணெயை ஊற்ற வேண்டும். அற்புதம் அமைதியான அந்த அறைக்குள் நடக்கிறது. பாத்திரம் பின் பாத்திரம் நிரம்புகிறது. காலி பாத்திரம் இல்லாதபோது எண்ணெய் நின்று விடுகிறது. அவள் எண்ணெயை விற்று கடனைச் செலுத்தி மீதியினால் தன் பிள்ளைகளுடன் வாழ்கிறாள். இது உடன்படிக்கை இரக்கத்தின் மென்மையான படம். கர்த்தர் விதவையை கவனிப்பதோடு மட்டும் நிற்கவில்லை. அவர் அவளுடைய குடும்பத்தை காக்கிறார். பொதுமக்கள் முன் வெளிப்படுத்தாமல் அவளுடைய தேவையைச் சந்திக்கிறார். அவரிடம் ஒப்படைக்கப்படுகிற சிறியதைக் கூட அவர் பெருகச் செய்கிறார். அவள் கையில் எண்ணெய் சிறியது. ஆனால் அவருடைய வல்லமையில் அது நிறைவானது. அடுத்து அதிகாரம் சூனேமுக்குச் செல்கிறது. ஒரு சிறந்த பெண், எலிசா தேவனுடைய பரிசுத்த மனிதர் என்று உணர்கிறாள். அவளும் அவளுடைய கணவரும் அவருக்காக ஒரு சிறிய மேலறையை தயார் செய்கிறார்கள். அதில் ஒரு படுக்கை, ஒரு மேசை, ஒரு ஆசனம், ஒரு விளக்கு இருக்கின்றன. அவளுடைய சேவை எளிமையானது, நடைமுறையானது, பயபக்தியுடையது. அவள் பலனை கேட்கவில்லை. ஆனாலும் தீர்க்கதரிசி அவள் ஒரு மகனைத் தழுவுவாள் என்று வாக்குறுதி அளிக்கிறார். அந்த வாக்குறுதி அருமையானது. ஆனால் அது பழைய வலியையும் தொடுகிறது. என்னை ஏமாற்ற வேண்டாம் என்று அவள் கூறுகிறாள். ஏமாற்றத்தைக் கற்ற இதயத்திற்கு நம்பிக்கை சில நேரங்களில் பயமாய் தோன்றலாம். ஆனால் எலிசா சொன்னபடி குழந்தை பிறக்கிறது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு துயரம் கதைக்குள் நுழைகிறது. பையன் அறுவடை செய்பவர்களிடையே தன் தந்தையிடம் செல்கிறான். அவனுக்கு தலை வலிக்கத் தொடங்குகிறது. அவன் தன் தாயிடம் கொண்டு வரப்படுகிறான். மதியம் வரை அவன் அவளுடைய முழங்காலில் உட்கார்ந்திருக்கிறான். பின்னர் அவன் இறந்து விடுகிறான். அந்த தாய் அவனை தேவனுடைய மனிதரின் படுக்கையில் படுக்க வைத்து எலிசாவிடம் விரைவாகச் செல்கிறாள். அவளுடைய வார்த்தைகள் அடக்கமானவை, ஆனால் துயரம் ஆழமானது. இந்த மகனை அவள் கோரவில்லை. வாக்குறுதியால் அவள் பெற்றாள். இப்போது எலிசா வரும் வரை அவள் அவரை விடாமல் பிடித்துக் கொள்கிறாள். எலிசா அறைக்குள் சென்று கதவை மூடி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். குழந்தை மீண்டும் உயிர் பெறுகிறது. பையன் 7 முறை தும்மி கண்களைத் திறக்கிறான். அந்த தாய் எலிசாவின் காலில் விழுந்து பின்னர் தன் மகனை எடுத்துக்கொள்கிறாள். இந்த அற்புதம் மரணத்தின் மேல் அதிகாரம் உடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம் இதயங்களை திருப்புகிறது. எலிசா ஒரு ஊழியர். கர்த்தர் வாழ்வியல் கொடையாளர். இந்த வீட்டில் இஸ்ரவேலின் தேவன் எந்த துக்கமும் அவருக்கு மறைக்கப்படவில்லை என்றும் எந்த துயர அறையும் அவருடைய சென்றடையும் கரத்துக்கு அப்பால் இல்லை என்றும் காட்டுகிறார். அதிகாரத்தின் கடைசி காட்சிகள் தீர்க்கதரிசிகளின் சமூகத்தில் இரக்கத்தை காட்டுகின்றன. பஞ்சத்தின் நாட்களில் ஒரு உணவு பானை இருக்கிறது. ஆனால் காட்டுக்காய்கள் அதை விஷமாக்குகின்றன. பாத்திரத்தில் மரணம் இருக்கிறது என்று அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். எலிசா அதில் மாவை போடுகிறார். தீங்கு நீக்கப்படுகிறது. பின்னர் ஒருவன் 20 வாரி அப்பங்களையும் தானியத்தையும் கொண்டு வருகிறான். அது எல்லோருக்கும் போதாது. ஆனால் எலிசா அதை மக்களுக்குக் கொடுக்கச் சொல்கிறார்.
அவர்கள் உண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி மீதமும் இருக்கிறது. குழந்தை உயிர்ப்பிக்கப்பட்ட அற்புதத்தை விட இவை அளவில் சிறியதாகத் தோன்றலாம். ஆனால் அவை அதே கோட்பாட்டை கற்பிக்கின்றன. கர்த்தர் வாழ்வைக் காக்கிறார். அழிக்கக்கூடியதை அவர் சுத்தப்படுத்துகிறார். பசித்தவர்களுக்கு அப்பத்தை பெருக்குகிறார். அவர் தீர்க்கதரிசன வழிகாட்டுதலின் மூலம் செயல்படுகிறார். போதாதது போலத் தோன்றுவது அவருடைய வார்த்தையை வரம்பிட முடியாது. நமக்காக 2 இராஜாக்கள் 4 பரிசுத்தமான ஆறுதலின் அதிகாரம். தேவன் விதவையையும் துயரத்தில் இருக்கும் தாயையும் வசித்த சீடர்களையும் சாதாரண உணவுக்குள் மறைந்திருந்த ஆபத்தையும் பார்க்கிறார். விடுதலையிலும் மீட்பிலும் சுத்திகரிப்பிலும் நிறைவிலும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். வெறுமையானதே, காயமடைந்ததே, விஷமடைந்ததே, போதாததே நாம் அவரிடம் கொண்டு வரும்போது அவருடைய கிருபை இன்னும் நிரப்பவும் குணப்படுத்தவும் சுத்திகரிக்கவும் வழங்கவும் வல்லது. இதுவே இந்த அதிகாரத்தின் ஆன்மீக இரக்கம். கர்த்தருடைய இரக்கம் உண்மையான வீடுகளுக்குள் வருகிறது. அவருடைய வல்லமை போதுமானது. 2ஆம் பகுதி நம்மை 2 இராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு கொண்டு செல்கிறது. அங்கு கர்த்தருடைய இரக்கம் இஸ்ரவேலை தாண்டி சீரியாவைச் சேர்ந்த நாமான் என்ற மனிதனை அடைகிறது. அவன் ஒரு படைத்தலைவன், கௌரவமுள்ளவன், வல்லமையுள்ளவன். ஆனால் அவன் குஷ்டரோகி. அவனுடைய வெளிப்படையான பலம் அவனுடைய தனிப்பட்ட வேதனையை அகற்ற முடியாது. அவனுடைய கவசமும் வெற்றிகளும் புகழும் அவனுடைய தோலைச் சுத்தப்படுத்த முடியாது. நாமானின் வீட்டில் தன் தேசத்திலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு இஸ்ரவேல் சிறுமி இருக்கிறாள். அவள் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவள் சாட்சியமளிக்கிறாள். நாமான் சமாரியாவில் உள்ள தீர்க்கதரிசியிடம் இருந்தால் குணமடைவான் என்று அவள் கூறுகிறாள். அவளுடைய சாட்சி சுருக்கமானது. ஆனால் அது ஒரு அற்புதத்திற்கான கதவைத் திறக்கிறது. ராஜாக்கள், கடிதங்கள், வெள்ளி, ஆடைகள், இராணுவ மரியாதை நிறைந்த இந்த அதிகாரத்தில் நம்பிக்கையின் முதல் குரல் பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு குழந்தையிடமிருந்து வருகிறது. நாமான் குதிரைகளோடும் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசலில் நிற்கிறான். தீர்க்கதரிசி வெளியே வந்து கர்த்தருடைய நாமத்தை அழைத்து நோயுள்ள இடத்தின் மேல் கையை அசைத்து குஷ்டரோகத்தை குணப்படுத்துவார் என்று அவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் எலிசா ஒரு தூதனை அனுப்பி எளிய கட்டளையை கூறுகிறார். யோர்தானில் 7 முறை கழுவிக்கொள், அப்பொழுது சுத்தமாவாய். நாமான் கோபப்படுகிறான். அந்த கட்டளை அவனுக்கு மிகச் சிறியது போலவும் மிகச் சாதாரணமானது போலவும் மிகவும் தாழ்மைப்படுத்துவது போலவும் தோன்றுகிறது. தமஸ்குவின் நதிகளை அவன் பெயரிட்டு அவை இஸ்ரவேலின் எல்லா நீரைவிட மேல் அல்லவா என்று கேட்கிறான். பின்னர் கோபத்தில் திரும்பிச் செல்கிறான். அவனுடைய வேலைக்காரர்கள் மென்மையாக அவனிடம் பேசுகிறார்கள். தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தைச் செய்யும்படி கட்டளையிட்டிருந்தால் நீ அதைச் செய்திருக்க மாட்டாயா? அப்படி இருக்க, கழுவிக்குள், சுத்தமாவாய் என்ற எளிய வார்த்தையைச் சொல்லும்போது எவ்வளவு அதிகமாக நீ செய்ய வேண்டும். ஆகவே நாமான் கீழே இறங்குகிறான். அந்த வார்த்தை முக்கியமானது. அவன் அகங்காரத்திலிருந்து கீழே இறங்குகிறான். தன் எதிர்பார்ப்பிலிருந்து கீழே இறங்குகிறான். யோர்தான் நதிக்குள் கீழே இறங்குகிறான். தேவனுடைய மனிதரின் வார்த்தையின்படி 7 முறை தன்னை முழுக வைக்கிறான். அப்போது அவனுடைய மாம்சம் ஒரு சிறு குழந்தையின் மாம்சம் போல் திரும்புகிறது. அவன் சுத்தமாவான். அற்புதம் நதியில் மட்டும் இல்லை. அது தாழ்மையிலும் கீழ்ப்படுதலிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. நாமான் பிரமாண்டத்தை விரும்பினான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு முறையே அளித்தார். தீர்க்கதரிசன வார்த்தையைக் கேள். தாழ்மைப்படு. கழுவிக்கொள். கீழ்ப்படி. சுத்தமாவாய். அவனுடைய பதில் மாறுகிறது. அவன் எலிசாவிடம் திரும்பி வந்து இஸ்ரவேலில் உள்ள தேவனைத் தவிர பூமியெங்கும் வேறு தேவன் இல்லை என்று அறிவிக்கிறான். ஒரு வெளிநாட்டு படைத்தலைவன் குஷ்டரோகியாய் கதைக்குள் நுழைந்து சாட்சியத்தோடு வெளியேறுகிறான். சுத்திகரிப்பு மனமாற்றமாகிறது. இரக்கம் ஆராதனையாகிறது. இந்த அதிகாரம் கேயாசியின் மூலம் ஒரு எச்சரிக்கையையும் தருகிறது.
எலிசா நாமானின் பரிசுகளை ஏற்க மறுக்கிறார். ஆனால் கேயாசி அவனைத் தொடர்ந்து ஓடிப்போய் சொல்கிறான். அவன் வெள்ளியையும் ஆடைகளையும் பெற்று மறைத்து வைக்கிறான். பின்னர் எதுவும் நடக்காதது போல் எலிசாவின் முன்னிலையில் நிற்கிறான். ஆனால் பேராசை ஏற்கனவே அவன் ஆத்துமாவை காயப்படுத்தியுள்ளது. நாமானின் குஷ்டரோகம் கேயாசியிடம் ஒட்டிக்கொள்ளும் என்று எலிசா அறிவிக்கிறார். குணமடைய விரும்பிய குஷ்டரோகியுடன் தொடங்கிய அதிகாரம் பேராசையும் ஏமாற்றமும் மூலம் சுத்தத்தை இழந்த ஒரு ஊழியருடன் முடிகிறது. இந்த எதிர்மறை வேறுபாடு வல்லமையானது. நாமான் தன்னைத் தாழ்த்தும்போது சுத்தமாவான். கேயாசி நேர்மையற்ற பலனை நாடும்போது அசுத்தமாவான். கர்த்தர் உடல் குணமடைவதை விட அதிகத்தை கற்பிக்கிறார். தாழ்மை மற்றும் அகங்காரம், கீழ்ப்படுதல் மற்றும் சுயசித்தம், பரிசுத்தம் மற்றும் மறைந்த பாவம் ஆகியவற்றின் வித்தியாசத்தை கற்பிக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் நம் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றபடி பெரியதாகவும் உடனடியாகவும் தோன்றும் முறையில் செயல்பட வேண்டும் என்று நாம் விரும்பலாம். ஆனால் 2 இராஜாக்கள் 5 இரட்சிப்பு கர்த்தருடைய வழியில் பெறப்படுகிறது, நம்முடைய வழியில் அல்ல என்று கற்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவே உண்மையான சுத்திகரிப்பின் மூலாதாரம். நாமானைப் போல் நிலை, பலம், பணம் ஆகியவற்றால் நாம் நம்மை சுத்தப்படுத்த முடியாது. நாம் கீழே இறங்குகிறோம். நாம் கீழ்ப்படுகிறோம். நாம் இரக்கத்தைப் பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவநிவர்த்தியின் மூலம் அசுத்தமானவர் சுத்தமாவார், அகங்காரமுள்ளவர் புதியவராவார். 1 2 இராஜாக்கள் 4 மற்றும் 5 வீடுகளிலும் பஞ்சத்திலும் துக்கத்திலும் நோயிலும் கர்த்தருடைய வல்லமையை காட்டுகின்றன. அவர் காலிப் பாத்திரங்களை நிரப்புகிறார். உயிரை மீட்டுக் கொடுக்கிறார். பாத்திரத்திலிருந்து மரணத்தை அகற்றுகிறார். அப்பத்தை பெருக்குகிறார். குஷ்டரோகியை சுத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு சீடனும் இதயத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் மனித தேவையிலிருந்து தூரத்தில் இல்லை. அவர் இரக்கமுள்ளவர், பரிசுத்தர், இரட்சிக்க வல்லவர்.